இன்றைக்கி நம்ம இயரிங்ஸ் மேக்கிங் தான்ப்பா பார்க்க போகிறோம். அது வந்து சில்க் த்ரெட் போட்டு சுற்றிட்டு நம்ம மேக் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இயரிங்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 24 ஸ்டாண்ட்ஸாக த்ரெட் எடுத்திருக்கேன். அதோட எட்ஜில் வந்து கம் அப்ளை பண்ணி ஷார்ப் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு போட்டு எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் போட்டுட்டு லைனாக போடுறதுனாலும் போடலாம். ஆனால் இப்படி கேப் விட்டு போடுறப்ப இன்னமும் உங்களுக்கு க்ரிப் நல்லாயிருக்கும். லைனாக போடுறப்ப அப்படியே நழுவிட்டே வரும். ஸோ இதை மாதிரி கேப் விட்டு போட்டுக்கோங்க. இனிஷியல் ஸ்டேஜில் போடுறவங்க கம் அப்ளை பண்ணிக்கோங்க. நடுவில் கம் அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி அங்கங்கே தள்ளி சுற்றிட்டே வாங்க. அதோட சென்டரில் வந்து ஒரு ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹோலுக்கு வந்து நீங்கள் இப்போவே ஒரு ஜம்ப்ரிங் மாட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா அடையாளம் தெரியும். நம்ம த்ரெட்டு சுற்றிட்ட உடனே அந்த இடம் வந்து தெரியாமல் போயிடும். ஸோ இப்போவே நீங்கள் சுற்றி வைக்கிறதுனாலும் ஒரு ஜம்ப்ரிங் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கே இதுதான் அடையாளம் தெரியறதுக்காக போட்டு வைக்கலாம். இதுக்கு மாதிரியே சுற்றிக்கிட்டே வரணும். இதோட இப்போ நான் ஜம்ப்ரிங் போடணும்னு சொன்னேன் பார்த்திங்களா, அதுக்கு நேர் ஆப்போசிட் சைடு வந்து ஒரு ஜம்ப்ரிங் போடணும் கீழே. நம்ம ஏன்னா அடுத்த கீழே அந்த ஜிம்கா வந்து நம்ம ஹேங் பண்ணணும்ல, அதுக்காக ஒரு ஜம்ப்ரிங் ஆட் பண்ணணும். நான் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல கரெக்டாக சென்டர் பாயிண்ட் பார்த்து கீழே ஒரு ஜம்ப்ரிங் இந்த த்ரெட்லையே ஆட் பண்ணி நீங்கள் ஒரு ஜம்ப்ரிங் ஆட் பண்ணிக்கணும். நான் போட மறந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கணும். இப்போ நான் ஒரு லைன் முடிச்சிட்டேன். திரும்பியும் அந்த கேப் விட்டோம் பார்த்திங்களா, அந்த இடத்துலலாம் திருப்பியும் நம்ம சுற்றிக்கிட்டே வரணும். அந்த கேப் நடுவில் தெரியுது பாருங்கள், அதை கொஞ்சம் நல்லா ஓரம் தள்ளி விட்டுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே வரணும். அந்த கேப்பை நல்லா தள்ளி விட்டுட்டு சுற்றிக்கணும். நீங்கள் முன்னாடியே கம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே தள்ளுற வேலை இருக்காது. இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கணும். இப்போ ஃபினிஷ் பண்ண உடனே நம்ம இந்த சைடை கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். அந்த த்ரெட்டை கொஞ்சம் தூக்கி விட்டுட்டு அந்த இடத்துல நம்ம கம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கம் அப்ளை பண்ணிக்கிட்டு அதை பேஸ்ட் பண்ணி விட்டுறணும். இப்போ எக்ஸஸ் ஆனதை கட் பண்ணிவிட்டு நல்லா கம்மை போட்டு செக்யூர் பண்ணி காய வச்சிடணும். இதை நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை பார்க்கணும். ஒன்று செய்கிறப்பையும் நமக்கு ட்ரை ஆகிறதுக்கு டைம் விட்டுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜிம்கா எடுத்திருக்கேன். ஜிம்காவில் வந்து நம்ம எக்ஸஸாக நிறைய வேஸ்ட் பார்ட்லாம் இருக்கும், அதை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் வந்து லைட் கலர் எடுத்திருக்கேன். அது டார்க்காக எடுத்திருந்தேன், இதை லைட் கலராக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். சேம் அதே 24 ஸ்டாண்ட்ஸாக தான் எடுத்திருக்கேன். எட்ஜ் வந்து இதே மாதிரி கம் அப்ளை பண்ணி ஷார்ப் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஜிம்கா ஹோல்குள்ளே போட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது இனிஷியலாக போடுறவங்களுக்கான வீடியோ. ஸோ அதனால் நல்லா டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி போட தெரியுன்றவங்க ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பிகினர்ஸ்க்கான வீடியோ. ஸோ ஒன்றுமே தெரியாமல் இருக்காங்கள்ல, அவங்க கற்றுக்கிறதுக்கான வீடியோ. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் போயிருக்கேன். நம்ம ஸ்டார்டிங் வந்து கம் அப்ளை பண்ணி த்ரெட்டை பேஸ்ட் பண்ணியிருக்கேன், உள் சைடாக பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம தொடர்ந்து அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். கையை வந்து நம்ம செக்யூர் பண்ணிக்கணும். த்ரெட்டில் செக்யூர் பண்ணிவிட்டு நான் விடுறேன் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் த்ரெட்டு மூவ் ஆகாமல் இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி த்ரெட்டு போடுறப்ப நல்லா அந்த லேயரை நல்லா விரிச்சிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஓவர்லாப் ஆகாமல் பார்த்துக்கோங்க. சேம் இதே மாதிரி ஃபுல் ஜிம்காக்கும் போட்டுருணும்.
இப்போ இந்த இடத்துல கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உள் சைடாக கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கா பாருங்கள். சேம் ஓவர்லாப் ஆகாமல் இதே மாதிரி போட்டுக்கணும் நீங்களும். இப்போ கம் அப்ளை பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸஸ் ஆன த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுலேயுமே நீங்கள் கம் அப்ளை பண்ணி ஒரு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ண விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். இப்போ இதையும் ட்ரை பண்ண விட்டுறணும். இப்போ மேலே போடுற ஸ்டட்டை நம்ம மேக் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் பேஸாக வந்து லக்ஷ்மி காயின் எடுத்திருக்கேன். அதில் நான் B7000 க்ளூ அப்ளை பண்ணி தான், இந்த மெட்டலுக்கு நம்ம யூஸ் பண்ணோனாலே B7000 க்ளூ தான் அப்ளை பண்ணிக்கணும். இதில் நான் பர்பிள் கலர் ஐ ஸ்டோன் எடுத்திருக்கேன். கிளிப் ஸ்டோன்லேயே ஐ ஷேப் எடுத்திருக்கேன். அதில் நம்ம நார்மல் ஃப்ளார் மேக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஃப்ளார் பெட்டல் வச்ச மாதிரி ஃப்ளார் மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மல் ஃப்ளார் போட்டிருக்கேன். இது 3D ஷேப் வரணுன்றதுக்காக மேலே ஒரு லைன் கொடுக்குறோம். இப்போ சென்டர்லேயும் நான் பீடப் வச்சுருக்கேன், பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மேலே இருக்க ஃப்ளார் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் கீழே பேஸ்க்கு ஒரு பீட் கொடுத்துருக்கேன் சென்டருக்கும். சேம் இதுக்கு மேலே நம்ம B7000 அப்ளை பண்ணிவிட்டு இப்போ 2 பெட்டலுக்கும் நடுவில் அடுத்த பெட்டல் வைக்கிறோம். அது பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்டருக்கு வந்து நம்ம செராமிக் கோல்டு ரவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, 2mm கோல்டு ரவுண்ட், அதை நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து இந்த பெரிய பெண்டன்ட்டில் இதுக்கு நேம் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதை சண்டைப்பள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க, கரெக்டான நேம் தெரியல. நேம் தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேம் இதே செராமிக் கோல்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாகவுமே பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்டருக்கு நான் இந்த ஐ ஸ்டோனே வந்து 2 சைடும் வச்சுட்டு நடுவில் சென்டருக்கு வந்து ஒரு இட்லி மோத்தின்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டு பீடை வந்து இட்லி மோத்தின்னு சொல்லுவாங்க, இல்லை ஆஃப் பேர்ல் பீடுன்னு சொல்லுவாங்க. அது ஒன்று நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ சிம்காலையும் நம்ம சேம் இதே பீடு தான் நான் லைனாக பேஸ்ட் பண்ணிகிட்டே வரேன். உங்கள் விருப்பம் தான், நீங்கள் ஸ்டோன் செயினை கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். ஸ்டோன் செயினில் ஒரு லைன் கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம். நான் சேம் இதே மேட்சிங்காக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் இதே கொடுத்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். ட்ரை ஆக விட்டுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டட்டை எடுத்து நல்லா ட்ரை பண்ண விட்டு எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு பின்னாடி நம்ம ஸ்டட்டோட பேஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம பேஸ்ட் பண்ணணும். இதை வந்து கண்டிப்பாக நம்ம B7000 க்ளூவில் தான் அப்ளை பண்ணுறேன். இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அது நல்லா பேஸ்ட் ஆகணுன்றதுக்காக நான் ஒரு கிளிப்பு போட்டு செக்யூர் பண்ணுறேன். ஒரு ஆலிகேட்டர் கிளிப் போட்டு செக்யூர் பண்ணுறேன். இந்த கிளிப் நீங்கள் போடுறப்ப கீழே பேஸ்ட் நல்லா காஞ்சிருக்கணும், இல்லைனா குந்தன் வந்து மூவ் ஆகும். இதை வந்து ஃப்ளார் பேஸுன்னு சொல்லுவாங்க. ஃப்ளார் கேப்பு, ஒரு கோல்டன் கலர் பீடு, இந்த ஹெட் பின் நமக்கு தேவைப்படும். ஹெட் பின்னை நம்ம அப்படியே போட்டோன்னா அது அந்த ஹோல் வழியாக வெளியே வந்துடும். ஸோ நம்ம அடியில் வந்து ஒரு பீடு கொடுத்து நம்ம செக்யூர் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஒரு பீடு கொடுத்துக்குறோம். இதுக்கு மேலே நம்ம ஃப்ளார் கேப்பை வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு வச்சாலும் ஓகே, இல்லை அப்படியே போட்டாலும் ஓகே. ஒரு கோல்டன் கலர் பீடை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கட்டர் வச்சு எக்ஸஸான கம்பியை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ரவுண்ட் ஃப்ளாட் பிளேயர் இருக்குது பார்த்திங்களா, ரவுண்ட் பிளேயரில் நான் அந்த ஹூக்கை மடக்கி விட்டுக்கிறேன். வளைச்சி விட்டுக்குவோம்ல, அது மாதிரி வளைச்சி விட்டு எடுத்துக்கிறேன். தெரியுதுங்களா? இப்போ இதில் நான் ஆல்ரெடி த்ரெட்டில் போடுறவங்க த்ரெட்டில் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் மறந்துட்டேன்றனால நான் B7000 க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் த்ரெட்லையே போட்டிருந்தீங்கன்னா இந்த ஜம்ப்ரிங் நல்லா பேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஜம்ப்ரிங் எடுத்துக்கிறேன், மீடியம் சைஸ் ஜம்ப்ரிங் எடுத்துக்கிறோம். இதில் நம்ம சிம்கா ப்ளஸ் அந்த பெண்டன்ட்டை போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட மேலே வந்து நம்ம ஹோல் ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அதுக்குள்ள நம்ம இந்த ஸ்டட் மேக் பண்ணியிருக்கோம்ல, அதை அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு
பின்னாடி புஷ்அப் ஒன்று போட்டு முடிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் கிளாஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.